தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். மத்தேயு 23:11. உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதர், உயர்ந்தவர் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு தெளிவுபடுத்துகிறார். சமுதாயத்தில் பல நிலைகளில் பலர் உயர்ந்திருக்கிறார்கள், உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறார்கள். அதுபோன்று சமுதாயத்தில் பலர் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களை, சமுதாயம் பலரை உயர்வானவராக கருதுகிறது. ஏன் கருதுகிறது? அவர்கள் தங்களின் நிலையிலிருந்து கீழிறங்கி தங்களை தாழ்த்தி பணிவிடை செய்தவர்கள். அதுதான் உயர்வு அன்பார்ந்தவர்களே, அதுதான் உயர்ந்த எண்ணம் அன்பார்ந்தவர்களே. மற்ற நிலையில் பார்க்கின்ற பொழுது நான் உயர்ந்திருக்கிறேன், உயர்ந்தவன் என்று தன்னைத்தான் நிலைநாட்டிக் கொள்ள போராடுகிற அந்த பண்பு, போராடுகிற அந்த நிலை தன்னை தாழ்ந்தவராகத்தான் இந்த சமுதாயத்தில் வைக்கிறது. ஆண்டவர் இயேசு மிக உயர்ந்த உன்னத கடவுள். ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தி தன்னை கீழ் இறக்கி மனிதர்களின் பாதங்களை கழுவுகிறார், மனிதர்களை அரவணைத்துக் கொள்ளுகிறார், பாவிகளோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறார். உயர்ந்த ஆண்டவர், உயர்ந்த மனிதர் சாதாரண நபர்களோடு கீழிறங்கி பணிவிடை செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் இன்று ஆண்டவர் இயேசுவை போன்று உன்னதமான ஒரு உயர்ந்த நிலைக்கு அவரோடு இணைந்திருக்க வேண்டுமென்றால் நம்மிலே நான் உயர்ந்தவர் என்கின்ற நிலை பணிவிடை வாழ்வில் அது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். என்னுடைய உயர்ந்த தன்மை, என்னுடைய உயர்வு பெற்ற வாழ்வு என்னை கீழிறக்கி மற்றவருக்கு பணிவிடை செய்வதில்தான் வெளிப்படுகிறது என்கின்ற நிலைதான் இன்று சமுதாயத்தில் இருக்கின்ற மனிதர்களை அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று வெளிப்படுத்தி இருக்கிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய மனநிலையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கென்று நீர் தந்திருக்கிற வசதி வாய்ப்புகள், தாளந்துகள், திறமைகள், மேட்டுமையான மனநிலை எல்லாம் என்னை நான் ஒருபடி உயர்ந்தவர் என்று, நான் இந்த சமுதாயத்தில் உள்ள மற்றவரை காட்டிலும் ஒருபடி உயர்ந்தவர் என்று சிந்திக்க வைக்கிறது. ஆண்டவரே, இந்த என்னுடைய வாழ்வு நிலை நான் மற்றவருக்கு கீழிறங்கி பணிவிடை செய்து மற்றவரை மேலே உயர்த்துகின்ற நிலையிலே அது பயன்படுத்தப்படும் என்றால் அதுதான் ஆசீர்வாதமான ஒன்றாக விளங்கும் என்பதை நம்பி விசுவசிக்கிறேன். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.